அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு 2025. இந்த நிகழ்வு வருகின்ற 2025, 22, 23, 24, 25 தேதிகளில் மலேசியாவில் உள்ள ஷா அலம் அந்த இடத்தில் வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த மாநாட்டோட நோக்கம் தமிழ்நாட்டு பொருட்கள் தலைநீங்கும் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய கலாச்சார உணவுப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை உலகமெங்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் ஏறக்குறைய ஒரு 15க்கும் மேற்பட்ட தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸ் வராங்க. 15 நாடுகள் வராங்க. அவங்களும் இந்த தமிழ்நாட்டு பொருட்களை அவங்கவுங்க கண்ட்ரில எப்படி எடுத்துட்டு போலான்ற ஒரு நோக்கத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் தொழில் முனைவருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வராங்க. இந்த நிகழ்வு மூலமாக தமிழ்நாட்டு பொருட்களும், அதாவது தமிழ்நாட்டு பாரம்பரிய பொருட்களை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்ட்டு. சமுதாயம் சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தொழில் முனைவை உருவாக்க வேண்டும். இதன் மூலம் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டிலிருந்து உலகமெங்கும் இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் ஒரு வியாபாரத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். தமிழக சிறுதொழில் வர்த்தக சங்கத்தோட பிரசிடென்ட். எங்களோட ஆண்டு விழா ஒரு மாநாடாக நடத்துகிறோம். அந்த மாநாடாக நடத்தும் போது என்ன செய்யறோம்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 55 பேர் வியாபாரிகளை அழைச்சிட்டு போயிட்டு மலேசியாவில் அவங்களோட இணைஞ்சு, மலேசியாவில் ஒரு 35 வியாபாரிகளை இணைஞ்சி எப்படி தமிழ்நாட்டிலேருந்து பொருட்களை உலக லெவலில் கொண்டு போகலாம். ஏன் இந்த திட்டத்தை நாங்கள் போட்டோம், எதுக்காகனா ஒரு வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மிக சிறப்பாக செஞ்சுருக்கோம். சிறுதானியங்களாம் என்ன, இன்னைக்கு சிறுதானியங்கள் எது தேவைன்னா, சிறுதானியம் உணவு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு பொருட்கள் மட்டும் கிடையாது, அது ஒரு மருந்தாக இருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, உடல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த சிறுதானியங்களை மருந்தாக எங்களோட ஒரு வருஷம் கல ஆய்வுனால நிறைய பேருக்கு இது மாற்றத்தை கொண்டாந்துருக்கு. இந்த மாற்றத்தை நாங்கள் பட்டா பல்லாது ஒட்டுமொத்தமாக 12 மாநிலம் மலேசியாவுக்கு கொண்டு போனோம். மலேசியா ஒரு ஹாப்பாக நாங்கள் உருவாக்குறோம். மலேசியா ஒரு ஹாப்பு. தமிழ்நாடு மூலப்பொருள் சந்தையை உருவாக்குறோம். தமிழ்நாட்டிலேருந்து மூலப்பொருளை உற்பத்தி பண்ணி மலேசியாவோட ஹாப்பாவுக்கு மலேசியா மூலிமா மற்ற நாடு கொண்டு போகிறோம் ஆக்குறோம். அப்போ தமிழ்நாட்டோட மூலப்பொருளோட தேவைகள் அதிகரிக்கும். அதனால தமிழ்நாட்டோட பொருளாதாரம் பெரிய அளவுக்கு இந்த தமிழர்களோட சேர்ந்து சேர்றது எங்களோட ஆசை. இதில் இன்னொரு விஷயம் செய்யணும்னா, எதனால எப்படி இதை பேசுறோட முடிச்சுன்னா, ஏன் இந்த திட்டத்தை நாங்கள் எடுக்கிறோன்னா, ஒரு 50 வருஷமா 40 வருஷமா நிறைய ஈவெண்ட், நிறைய பயிற்சி, நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாடும் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வெற்றி, அதோட வளர்ச்சி நம்மளால கண்ணால பார்க்க முடியல. என்ன காரணம்? அப்போ நிறைய பேர் இதுல ஏமாற்றப்படுறாங்க. நிறைய நிறுவனம் ஏமாற்றப்படுது, விவசாயம் ஏமாற்றப்படுது. இந்த தமிழர்கள் இதுக்கு மேல இந்த ஏமாற்றத்தை அடையக்கூடாது. அதனால ஒரு கொடக்கீழ எல்லாம் இயங்கணும்னு சொல்லிட்டு இந்த 80 நிறுவனமும் ஒரு கொடக்கீழ இயங்கி எப்படி நாங்க செய்ய போறோம், அதை செஞ்சு காட்ட போறோம். இப்போ ஏன் இந்த சந்தோஷமான ஒரு விஷயத்த மலேசியாவிலேருந்து நாங்கள் மலேசியாவில் நடத்துகிறோம். எங்கள் வர்த்தக சங்க சார்பில், என் நிறுவன சார்பில் நான் நடத்துகிறோம். ஏன் இந்த பத்திரிகை சந்திப்பை நான் சொல்கிறேன், ஒரு வருஷம் மிக சிறப்பாக எப்படி செய்கிறேன்னா, பணம் மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆரோக்கியத்தினா நாங்கள் மரச்செக்கு எண்ணெய் இயந்திரத்தை அங்கே வச்சுருக்கோம். சாரோட மூலிமா தான், ஜென்டெக் மூலிமா தான் மரச்செக்கு இயந்திரம். சொந்த எண்ணெய் 20 விதமான எண்ணெய்களை நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அது இயற்கை மூலமாக கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி சிறுதானியங்கள் வச்சு ஒரு 120 விதமான பொருட்களை ரெடி பண்ணி இன்னைக்கு நாங்கள் மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். எங்களோட நோக்கம் என்ன, மலேசியாவோட 12 மாநிலத்திற்கு கொண்டு போனோம். 12 மாநிலத்துக்கும் 12 விதமான மரச்செக்கு இயந்திரத்தை போட்டு இந்த சிறுதானியம் கொண்டு போட்டு அங்கே உள்ள 28 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. 28 லட்சம் தமிழர்களும் இந்த உணவை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கும்போது எங்களோட நோக்கம். பணம் எங்களோட நோக்கம் கிடையாது, இதை கொண்டு சேர்க்கணும். அப்போ மலேசியா ஒரு ஹாப்பாக ஆக்குறோம். மலேசியா ஒரு ஹாப்னா உலக லெவலில் இந்த சிறுதானியங்களும் எண்ணெய்களும் எப்படி செய்யலாம், எப்படி கொண்டு போகணும்னு சொன்னால், நீங்கள் மலேசியா எங்களோட தொடர்பு கொண்டால் எங்களால் கொண்டு கொடுக்க முடியும். முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள மூலப்பொருளை பாதுகாக்கணும் எங்களோட ஆசை. இதை கைவிட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு விவசாயமும் இதை பயிரிடலைன்னா ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு இது கிடைக்காது. அப்போ காசை வச்சுக்கிட்டு மூலப்பொருளை நாங்கள் எங்கேயும் தேட முடியும். தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இதுதான் முக்கிய காரணம். இது முதல் கட்டம். எங்களோட இந்த திட்டத்தை 5 வருஷம் செயல் திட்டம் போட்டிருக்கோம். 5 வருஷம் தான் வெற்றி எங்களால் கொடுக்க முடியும். இந்த மாநாடு பெரிய மாற்றமாக இருக்கும். இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்றேன். காரணம் ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழ்நாட்டு அரசு போயிட்டு ஒரு நாட்டிலேயே தேடல் அந்த தேடல் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அந்த தேடல் தான் தமிழ்நாட்டு அரசோட மாநில அரசோட தூண்டல் தான் எங்களுக்கு இங்கே வந்துச்சு. அது ஒரு நன்றி, தமிழ்நாட்டு அரசுக்கு நன்றி. பத்திரிகை நம்மளுக்கு என்ன சொல்றேன்னா, லைஃபா இந்த நிகழ்ச்சி நீங்க கவர் பண்றதுன்னா, இந்த மாநாடுக்கு நீங்க நேரம் வாங்க. மலேசியாவுக்கு 22, 23, 24 டிசம்பர்ல நடக்குது. நேரம் லைஃபா கவர் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மை விஷயம் தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். குணராஜ்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டோட நோக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசுனதுல நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழர்களுடைய வாழ்வியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. இப்ப விவசாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விவசாயிகள் செய்யறாங்க. அந்த விவசாயம் பண்ற பொருட்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மதிப்பு கூட்டு பொருளாக்குறதுல, சந்தைப்படுத்துறதுல விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை. இடையில உள்ள புரோக்கர் தான் பாத்தீங்கன்னா அதை வாங்கி அதை விற்பனை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய டான் மில்லட்ஸ் நிறுவன அண்ணன் சுந்தர அண்ணாவும் பாலகிருஷ்ண அண்ணாவும் மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தமிழர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை உலகமெங்கும் இதை கொண்டு போறாங்க. ஏன் இதுல நாங்க நேரடியா பலன் அடைஞ்சிருக்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னா, அண்ணன் பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு, சுந்தர அண்ணா மூலம் எங்களுடைய ஜென்டெக் இன்ஜினியரிங் மூலம் நிறுவனத்தை மரச்சக்கு இயந்திரத்தை அங்க வாங்கிட்டு போனாங்க. 2 வருஷமா அந்த மரச்சக்கு அதாவது இயந்திரம் மூலம் எண்ணெய் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொண்டு சென்று அது மூலம் அவங்க ஆரோக்கியத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க. 2வது எங்களுடைய தாய்மடி நிறுவனம் மூலம் மூலப்பொருட்கள் கடலை, எள்ளு, தேங்காய், கொட்டமுத்து இந்த மாதிரி மூலப்பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி பண்ண மூலப்பொருட்களை கொண்டு போய் அங்க எண்ணெய் உற்பத்தி பண்றாரு. அப்ப இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தமிழர்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவுல உயரும். இதன் மூலம் அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, மனிதர்களுடைய ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உணவு. அந்த உணவு சரியில்லை. அப்ப இந்த சரியான உணவை எதன் மூலம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய விவசாயிகள் உற்பத்தி பண்ற பொருட்களை 100% சந்தைப்படுத்துறது மூலம் கொடுக்க முடியும். அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது பாத்தீங்கன்னா மில்லட்ஸ். 2வது நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்கள். மில்லட்ஸ்ல பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்ற மாதிரி உலக நிலப்பரப்புல பாத்தீங்கன்னா 7 மில்லட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் வருது. அதே நம்ம மிகப்பெரிய நம்ம கொடுப்பன. அதை அண்ணாவும் அதாவது சுந்தர அண்ணாவும் பாலகிருஷ்ண அண்ணாவும் மிகப்பெரிய அளவுல முன்னெடுத்து இந்த சர்வதேச அளவுல நம்ம தமிழர்கள் கொண்டு போறாங்க. அது ரொம்ப நன்றி. நாங்க 2 பேரும் நேரடி பயனாளர்கள். எனக்கு ஏன் இப்படி உணர்ச்சி வசமா நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த டான் மில்லட்ஸ் நிறுவனம் சுந்தர் மூலமும் பாலகிருஷ்ண அண்ணா மூலமும் நேரடி பயனாளிகள். நாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க பத்திரிகையாளரா என்ன பண்ணணும்னா, இந்த விஷயத்த விவசாயிகளுக்கு கொண்டு போங்க. ஏன்னா விவசாயிகளோட வாழ்வாதாரம் முன்னேறலன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற முடிய, விவசாயிகள் வேற பயிர்களை விட்டுட்டு இந்த மில்லட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் அவங்க பயிரிட்டாங்கன்னா நாங்கெல்லாம் இருக்கிறோம், நாங்கெல்லாம் கொண்டு போவோம் அடுத்த கட்டத்துக்கு. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க மிகப்பெரிய இன்டலெக்சுவல். அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க இத விவசாயிகள் பலனடைகிற இந்த விஷயத்த நீங்க இன்னும் வீரியமா நீங்க தெரியப்படுத்தணும். அண்ணா சொன்ன மாதிரி நீங்க மலேசியால நீங்க கலந்துக்கணும். இந்த சர்வதேச தமிழர்கள் வர்த்தக மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்க அனைவருக்கும் நன்றி. என்னுடைய நண்பர் திரு சுந்தர் அவர்கள், அவருடைய நோக்கம் ஃபார்மர்ஸை, நம்ம தமிழ்நாட்டு ஃபார்மர்ஸை வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். அதுக்கு உறுதுணையா இருந்து நாங்கள்லாம் ஒற்றுமை, ஏன்னா ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒற்றுமை இருந்தா தான் எதையுமே சாதிக்க முடியும். அந்த ஒற்றுமையினால இந்த பொருளை உலக லெவல்ல நாங்க கொண்டு போய் உலக லெவல்ல கொண்டு போகும்போது அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கு, அவர். அப்புறம் அந்த உலக லெவல்ல கொண்டு போகும்போது அதை நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன், பேக்கேஜிங், பிரிண்டிங், கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்க கலந்து ஆலோசிச்சு அவர் மூலமா அவர் இங்க தமிழ்நாட்டில் சோர்சிங் பண்ணி அதை உலகத்தரம் வாய்ந்த பொருளாக மாற்றி அதை உலக லெவலுக்கு கொண்டு போகணுன்ற பெருமை, அந்த உலக லெவலிருந்து கொண்டு போக பெருமை, அதனால வரக்கூடிய வருமானம், வாழ்வாதாரம் இந்த ஃபார்மருக்கு, இந்தியன் ஃபார்மருக்கு உதவியா இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஆஸ்திரேலியாவில் பால் உற்பத்தி ஃபிக்ஸ் பண்றது கார்பரேட் உலகம். கார்பரேட் மில்கை பை பண்ணி பெரிய பெரிய கோல்ஸ், உள்வர்த்து, இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயண்ட் பாலோட நிர்ணயத்தை பிடிக்கிறாங்க. அதனால அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ஃபார்மரு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்க டைரி இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு எல்லாம் லேண்டா சேல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க.
நாங்க என்ன பண்ணோம்னா பீட்டா ஏட்டுங்கிற ஒரு நிறுவனம் நாங்க ஃபார்மரை கூப்பிட்டு பேச வச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி பீட்டா ஏட்டுன்னு நியூட்ரிஷனல் மில்க் பவுடரை தயார் பண்ணி உலக லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். அதுலேருந்து வர்ற ப்ராஃபிட்டை ஒரு அமௌண்ட்டை ஃபார்மருக்கு கொடுக்குறோம். இப்போ ஃபார்மர் வந்து இது மாதிரி இந்த மாதிரி ஒரு இயக்கம் ஒன்று சேர்ந்து இருந்ததுனால தான் இப்போ டைரி ஃபார்மர்ஸ் வந்து யாரும் அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. அந்த நிலைமை இங்கே வரக்கூடாது. எல்லா உலகத்துலேயும் எல்லா ஃபார்மர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை வந்து நீங்கள் பத்திரிக்கை நீங்கள் தான் வந்து எழுதி நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க. இன்னும் மேற்கொண்டு நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கணும். எழுதிக்கிட்டே இருந்தால் தான் அந்த நம்பிக்கை ஃபார்மர்ஸ்க்கும் வரும். அதே மாதிரி மிஸ்டர் சுந்தர் மில்லட் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. அவர் இதை ஒரு கையில் எடுத்திருக்காரு. இதை எப்படியாவது நம்ம உலகத்துக்கு கொண்டு போய் தமிழ்நாட்டு ஃபார்மர்ஸை வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தினாலதான் சரி நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணி அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு அவரோட ஒரு ஃபோக்கஸ்டாக அவர் செய்கிறாரு. இது எப்படியாவது நம்ம வந்து உலகத்துக்கு வந்து நம்ம செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருந்தால்தான் எதையுமே அடைய முடியும். அப்போ பத்திரிகை உலகமும் எங்க நிறுவனமும் சேர்ந்து இயங்கி இதை நல்ல ஒரு வாழ்வாதாரமா தமிழ்நாட்டு ஃபார்மர்ஸுக்கு நாங்கள் செய்யறது தான் எங்களுடைய நோக்கம். நன்றி. அதாவது விவசாயி வந்து விளைவிக்கும் போது நல்லா விளைவிச்சிருந்தாங்க. அந்த விளைவிக்கப்பட்ட பொருட்களை வந்து விற்பனை பண்ணும்போது தான் தடுமாறுறாங்க. நாங்கள் ஒரு சின்ன பாலிசி வச்சுருக்கோம், குவாலிட்டி பாலிசி. என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து கூட்டுறவு சொசைட்டிலேருந்து நம்மளுடைய ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டெய்லி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சிறுதானியத்துக்கு. அந்த கூட்டுறவு ப்ரைஸில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸில் வாங்கிக்கிறோம். அதில் வந்து கூடவும் வராது குறையும் வராது. அது வந்து கவர்மெண்ட்லேருந்தே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரேட் என்னவோ அந்த ரேட்டில் வாங்கிக்கிறோம். அது வந்து ஃபேர் ப்ரைஸிங் அப்படின்ற பாலிசியில் அதை எடுத்துகிட்டு போகிறோங்க. ஏன்னா எங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயிக்கு ஏன் ஒரு 5 ரூபாய் அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு நோக்கத்தில் இருக்கும். இது 2 லேயரை கட் பண்ணுறோம். டைரெக்டாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த 2 லேயர் கட் பண்ணும்போது கூட 5 ரூபாய் கொடுக்கும்போது விவசாயி ஹாப்பியாக போயிட்டு அந்த வேலை திரும்ப செம்மையாக செய்யணும் அப்படின்னு தான் அதோட நோக்கம். ஐயா, அவங்களுக்கு வந்து நல்ல விளைவிக்க தெரியும், ஆனால் சேல்ஸ் பண்ண தெரியல. எங்க நிறுவனம் சேல்ஸ் பண்ணக்கூடிய வேலை, பொருளை அளிக்கக்கூடிய வேலையை தான் செய்ய போறோம், இன்டர்நேஷனல் லெவல் உலகம் ஃபுல்லா. அப்போ அந்த டிமாண்டை கிரியேட் பண்றோம்னா நாங்க அவங்களை ஊக்குவித்து விவசாய நிலங்களை கண்டறிந்து, அதை வந்து தரிசு நிலத்துல விவசாயங்களை கண்டறிந்து அங்க வந்து இந்த சிறுதானியத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். ஏன்னா ரெடி சார். வெயிட் சார், வெயிட். சரிங்க, பார்க்கலாம் சார். இது எடுத்துன்னு வந்துடுங்க. Millet Foundation and Business Solution, Coimbatore. வணக்கம் நண்பர்களே. சர்வதேச தமிழர்கள் விரைவாக ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த மாநாட்டின் நோக்கம் ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுப் பொருட்களின் தேச உலகத்தில் உள்ள தமிழ் வர்த்தகருடைய இணைத்தல். மூன்றாவது, தமிழ்நாட்டு பாரம்பரிய தொழில்களை சர்வதேச அவர்கள் நாட்டில் செயல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய பிரத்யேக அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொழில் முனைவை உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கம்.